வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் வாழ்க்கை துணை அமையும் நட்சத்திரம் எது அப்படின்னு பார்க்கலாம். 7ஆம் அதிபதி நம்மளுக்கு என்ன நட்சத்திரத்தில் இருக்காங்களோ அவங்க அந்த நட்சத்திரத்திலே நம்மளுடைய வாழ்க்கை துணை அமையும். 2வது என்ன அப்படின்னா, 7ஆம் அதிபதி எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்திற்குரிய நட்சத்திரத்துலையும் நம்மளுடைய வாழ்க்கை துணை அமையும். ஆண் ராசியாக இருந்தால் சுக்கிரன் கூட எந்த கிரகங்கள் இணைவில் இருக்கோ அந்த நட்சத்திரத்துலையும் நம்மளுடைய வாழ்க்கை துணை அமையலாம். பெண் ராசியாக இருக்குது அப்படின்னா செவ்வாய் கூட வேறு எந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்களின் அடிப்படையிலும் நம்மளுடைய வாழ்க்கை துணை அமையலாம். 2வது என்ன அப்படின்னா, நம்மளுடைய லக்னத்திலேருந்து 2வது இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல எந்த கிரகங்கள் இருக்கோ இல்லை அந்த இடத்திற்குரியவங்க யாரோ அவங்களுடைய நட்சத்திரத்துலேருந்து நம்மளுடைய வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு சொல்லலாம். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, 7க்கு 2வது இடத்தையும் நம்ம பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய லக்னத்திலேருந்து 7வது இடம் 7க்கு 2 அப்படிங்கும்போது 8வது இடமாக வரும். அந்த 8க்குடைய அதிபதி யாரோ அவங்களுடைய நட்சத்திரத்துலேயும் நம்மளுடைய வாழ்க்கை துணை அமையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு லக்னம் எடுத்துக்கலாம். என்னென்னா விருச்சிக லக்னத்துக்கு 7வது இடம் ரிஷபமாக வரும். ரிஷபத்துடைய அதிபதி சுக்கிரன் வருவாங்க. இந்த சுக்கிரன் கூட எந்த கிரகங்கள் இணைவில் இருக்கோ அவங்களுடைய நட்சத்திரத்துலேயும் நம்மளுடைய வாழ்க்கை துணை அமையலாம். இப்போ தனுசு அப்படின்னா தனுசுடைய 7வது இடம் மிதுனமாக வருவாங்க. மிதுனத்துக்கு 2வது இடம்னா கடகத்துடைய அதிபதி யார் அப்படின்னா சந்திரன் வருவாங்க. சந்திரனுடைய நட்சத்திரம் ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரத்துலேருந்து அவங்களுக்கான வரன் அமையும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சிவாய நமக. நம்மளுடைய ஒவ்வொரு பதிவுகளும் பார்த்திங்கன்னா அனுபவ ரீதியாக பல ஜாதகத்தை வந்துட்டு அனலைஸ் பண்ணி அதன் மூலமாக எடுத்து அவங்களுக்கு சொல்லக்கூடிய பதிவுகள் தான். சிவாய நமக.